அவனுக்கு என்னதான் பிரச்சனை? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? அவன் இங்கே வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயலண்ட்டாக தான் இருந்தான். இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். அவங்களுக்கு தனி ரூம், ப்ரைவசி எல்லாம் கொடுப்போம். ஆனால் விக்ரமுக்கு சின்ன வயசுலேருந்தே ஓசிடின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஓசிடி மீன்ஸ் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இது உயிருக்கு ஆபத்தான வியாதின்னு சொல்ல முடியாது, ஆனால் சீரியஸாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். புரியும்படியாக சொல்லணும்னா அவங்க ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. உதாரணத்திற்கு தன் கை சுத்தமாக இல்லைன்னு அவங்களே நினச்சிக்கிட்டு ஒரு 20-30 தடவை வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களே வீட்டை பூட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்து அதை ஒழுங்காக பூட்டி இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது எனக்கே இருக்கு. நானும் அப்படிதான் டாக்டர். 100ல் ஒருத்தருக்கு இந்த வியாதி இருக்கு. ஆனால் விக்ரமோட இந்த வயலண்டான பிஹேவியருக்கு ஓசிடி தான் காரணம்னு சொல்லிட முடியாது. அவனுடைய சின்ன வயசுலேயே வேற ஏதோ ஒரு விஷயம் அவன் மனசை பெருசாக பாதிச்சிருக்கு.